சரி ஓகே 10 செகண்ட்ல இதை கட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஒரு மொத்தத்தையும் நம்மளே கட் பண்ணி போட்டுருணுமா உள்ள? என்ன கதைனே ஒன்றும் புரியலையே. அம்மா 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 அம்மா. எஸ், ஒரு வழியா நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அண்ட் இது என்னென்ன ப்ராடக்ட், இதில் டெமோ பண்ணி இதோட அவுட்புட் என்ன மாதிரியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். அதை விட அதிகமாக நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் செஃப் 10 செகண்ட்ஸ் ஆனியன் அண்ட் வெஜிடபிள் புஷ் சாப்பர். அதாவது பை ஒன் கெட் ஒன் வேறு இதில். அதாவது எந்த விதமான வெஜிடபிளாக இருந்தாலும் அதை வந்து 10 செகண்ட்ல கட் பண்ணி கொடுத்துருமாமா. பார்ப்போம் அப்படி என்னதான் இது 10 செகண்ட்ல கட் பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன். இதுதான் அந்த புஷ் சாப்பரு. ஓகே, அதாவது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் மூலியமாக நம்ம புஷ் பண்ணும்போது அது கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 பை 1 கெட் 1 வந்து கிட்டத்தட்ட 400 rupees, 399 rupees. பை 1 கெட் 1 ஒன்று வாங்கும்போது இன்னொன்று முற்றிலும் இலவசம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து வேடிக்கை பார்க்கட்டும். ஒரு இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை போட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கேட்குதா, சவுண்டு கேட்குதா? ரொம்ப மட்டமான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. பார்ப்போம் வேலை செய்தான்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவை வேலை தானே, வேலையை கரெக்டாக செய்தான்னு பார்ப்போம். நாளாக கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள போகுமா இது? ஏங்க நாளாக கட் பண்ணி போட்டால் உள்ளே போலியேங்க. எப்படி நான் மூடுவேன் இதை? 2 குட்டி பீஸ் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கே மூட மாட்டுது. ஒரு வழியா ஏதோ லாக் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதாவது ஒரு வெங்காயத்தில் 2 துண்டை மட்டும்தான் உள்ள போட்டிருக்கேன். போட முடியுது, அதுக்கு மேலே போட்டால் இந்த இது உள்ள போக மாட்டுது. சரி ஓகே, 10 செகண்ட்ல இதை கட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஒரு மொத்தத்தையும் நம்மளே கட் பண்ணி போட்டுருணுமா உள்ள? என்ன கதைனே ஒன்றும் புரியலையே. வெளியே நான் கட் பண்ணிட்டா அப்புறம் எதுக்குடா சாப்பரு? சரி ஓகே, நானே பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம். அதாவது வெங்காயத்தை நம்ம முழுசா வெட்டி நம்மளுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளே கட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறமா அது இன்னும் கொஞ்சோண்டு நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு கடந்து அமுக்குன்னு அமுக்க வேண்டியிருக்கு. சரி ஓகே, வெங்காயத்தோட நிலைமை தான் இப்படி கிடக்குது. நம்ம அடுத்ததா பீன்ஸை போட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே, இதை இதுக்குள்ள நான் இப்போ போட்டுட்டேன். அம்மா 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 அம்மா, எவ்வளவு அழகா கட் பண்ணி கொடுத்துருக்கு பாத்தீங்களா இல்லையா? இதை விட அருமையா கட் பண்ண முடியாது. நம்மளோட வேலையை எவ்வளவு சுலபமாக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம் இதுல. ஆனா இந்த ப்ராடக்ட் ஓகே, இது வேலை செய்யல, அதெல்லாம் கூட எனக்கு பரவாயில்லைங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இவங்க வச்சிருக்க பேரு 10 செகண்ட்ல ஆனியன் வெஜிடபிள் புஷ் சாப்பர். 10 செகண்ட் ஆனியன் அண்ட் வெஜிடபிள் புஷ் சாப்பர். அதாவது எந்த விதமான காய்கறியா இருந்தாலும் அது 10 செகண்ட்ல கட் பண்ணி கொடுத்துருமாமா. 10 செகண்ட் புஷ் சாப்பர். 10 செகண்ட் வாயில சொன்னா பார்த்தாது அதோட வேலை எப்படி பட்டாபட்டுன்னு முடியுது இல்லையா? இதுதானடா நீங்க உங்களுக்கு கட் பண்ண லட்சணம். வெங்காயத்தை முழுசா கட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறம் அது 10 செகண்ட்ல வந்தா என்ன, 15 செகண்ட்ல வந்தாருடா. டேய், தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு யூஸே கிடையாது. தெண்டம். அது ஏன்டா பை 1 கெட் 1 கொடுக்குறாங்களேன்னு பார்த்தேன். அதாவது விற்காத பொருளை அங்கே ஸ்டாக் வச்சு என்ன பண்ணுன்னு தெரியாம பை 1 கெட் 1ன்னு போட்டு விடுவோம். அப்படியாச்சும் அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் 400 ரூபா தெண்டம். இதுக்கு ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 out of 5. ஏன்னா
இதோட யூஸ் வந்து நம்மளுக்கு 1% இருந்தா கூட நம்ம இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். எல்லாத்தையும் நம்மளே கட் பண்ணி உள்ள போட்டதுக்கு அப்புறம் இதோட யூஸ் என்ன சொல்லுங்க. என்னத்த சொல்ல ஒண்ணும் இல்ல. ஸோ முதல் ப்ராடக்ட் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ அதை தூக்கி கடாசிட்டு அடுத்ததா நான் வாங்கியிருக்க ப்ராடக்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சும்மா அசந்து போயிடுவீங்க. அசந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் யாராச்சும். அதாவது வீட்டில் பெரிய இடத்த வந்து அடைச்சிட்டு கிடக்கும். நம்ம அவ்வளோ பெரிய இடத்த அடைக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம இதை வாங்கிட்டோன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். இன்னும் கண்டுபிடிக்கலையா? அட என்னங்க நீங்க, இது வந்து தையல் மிஷினுங்க, மினி தையல் மிஷின். பேக்கிங்லாம் தரமாக இருக்குப்பா. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? மினி சீவிங் மிஷின். அதாவது குட்டி தையல் மிஷினா. இங்க பாருங்க, குட்டி தையல் மிஷின். இதுதான் அந்த குட்டி தையல் மிஷின். பார்க்கறதுக்கு ஸ்டாப்லர் மாதிரியே இருக்கு இல்லையா? இதுதான் அந்த குட்டி தையல் மிஷின். ஏங்க நூல்லாம் போட்டு நான் போய் 7 ரூபா கொடுத்து நூல் வாங்கிட்டு வந்தேன். அவங்களே நூலெல்லாம் சுற்றியே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டெமோ காமிச்சிட்டு அப்படியே சுற்றி இவனுக்கு தானே கொடுத்து விட்டாங்களான்னு தெரியலையே. எல்லா செட்டிங்கும் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. அதாவது இங்கே வந்து இந்த தையல் மிஷினுக்கு கீழே போடுவோம்ல அந்த நூல், அந்த கம்பியில் நூலை சுற்றி அதை ஒரு ஓட்டைக்குள்ளே விட்டு இந்த பக்கம் ஒரு சுற்றி அதை கீழ் வழியாக ஒரு இதில் போட்டு எடுத்து அதை ஊசிக்குள்ளே விட்டு எடுத்துருக்காங்க. நான் ஹரிக்கு சொல்லியிருந்தேன், ஹரியோட சட்டை கிழிஞ்சு கிடக்குது, எனக்கு தச்சு கொடுங்கன்னாரு. சரி கொடுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த சட்டையை தான் சும்மா தாறுமாறு தக்காளி சோறாக தச்சு அந்த ஆளு கொடுத்து ஒரு கலைக்கிற வேண்டியதான். தையல் மிஷின் வாங்கின விஷயம் அவருக்கு தெரியாது. ஒரு பெரிய டெய்லர் மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க அந்த தையல் மிஷினை கையில் தொட்ட உடனே. தையல் மிஷினில் நம்ம துணியை வச்சுருவோமா? ஓகே, இப்போ இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை இது தூக்கி விட்டுக்கணுமா? இது கீழே தானே வைக்கணுமா? இன்னும் எல்லாம் கலெக்ட் இது சும்மா கொடுத்துருக்கேன். என்ன அப்படியே கரண்ட் வந்துருச்சு? சரி, கரண்ட்டு வராட்டா தானே ஆச்சரியம். ஓகேங்க, தையல் மிஷினில் துணியை வச்சாச்சு. இதுக்கப்புறம் தச்சு சும்மா கலக்கிற வேண்டிதான். தையல் மிஷின் வெறும் என்ன தையல் மிஷின் வெறும் ஓட்டை மட்டும் போட்டு விட்டுருக்க. நீ தையல் மிஷினா இல்லை ட்ரில்லிங் மிஷினா? இந்த முக்குல இருந்து அந்த முக்கு வரைக்கும் கொஞ்சம் போல நடுவில் தச்சிருக்கானே தவிர்த்து மற்றபடி நூல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. கடைசி முயற்சி. இதுவும் வேலைக்கு ஆகலைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். கட்டுப்பாகுது எனக்கு. இங்கே பாருங்களேன், ஊசி இங்கே இருக்கு, நூல் உள்ள இருக்கு. எப்படி இந்த ஊசியை விட்டு நூல் தனியாக வெளியே வருதுன்னு ஒன்றும் புரியலையே. இதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆனாலும் தச்சிருக்கு. 2 தையலுக்கு அப்புறம் ஊசியிலேருந்து வெளியே வந்துடுது நூல். ஆனாலும் பாருங்க எங்கேயுமே கட் ஆகலை. வினோதமான ப்ராடக்ட். இதோட கடந்து நம்ம மாரடிச்சோன்னு வைங்களேன், இன்னும் 3 மாசம் ஆனா கூட ஒரு தையல் கூட உங்களோட உருப்படியா பட முடியாது. ஸோ அகெயின் ஒரு 400 ரூபா தெண்டம். இந்த தையல் மிஷினுக்கு நம்ம என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு அதிகபட்சமாக 0 மார்க் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு யூஸும் இல்லைங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் மூலிமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் மார்க் கொடுக்கலாம். இது தைக்கவும் மாட்டுது. தைக்க சொன்னால் முறைச்சி நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. ட்ரில்லிங் மிஷின் வேணா, ட்ரில்லிங் மிஷின்னு சொல்லுங்கள், மார்க் கொடுக்குறேன். தையல் மிஷின்னு சொன்னீங்கன்னா மார்க் எல்லாம் கிடையாது. ஸோ அகெயின் தெண்டம். இது வந்து பாருங்க, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இது இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால இது ஒரு இது கொடுத்துருக்காங்களா? இது ஒன்று. இது உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரியல. வேஸ்ட்டுங்க. தெண்டம் மொக்க ப்ராடக்ட்டு. 400 ரூபா தெண்டம். ரிட்டர்ன் கொடுக்க முடிஞ்சால் ரிட்டர்ன் கொடுத்து விட்டுறலாம். ஸோ நான் வாங்கினதுலேயே இதுதாங்க ஹைலைட்டு. இன்னும் இருக்கு. எஸ்,
அண்ட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் நைஃப் அண்ட் மல்டி கட்டரான். கார்ன் கட்டரு, ஸ்பைரல் கட்டரு, ஆப்பிள் கட்டரு, ஆரஞ்சு பீலரு, கோகனட் ஓப்பனரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ப்ராடக்டை மட்டும் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான அமானுஷ்யமான இந்த 5 ப்ராடக்ட்டும் ஃப்ரீயா. அண்ட் இந்த ப்ராடக்ட் ஒன்னொன்றுக்கும் ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. இந்த என்னது இளநியை ஓப்பன் பண்ணுறது அந்த இது பட் நம்ம இளநீ வாங்கலை, ஸோ அதனால் இது இருக்கட்டும். இது வந்து ஆரஞ்சு பீலராம். அப்படியே ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வந்து அப்படியே பீல் பண்ணி எடுக்கக்கூடிய ஃப்ரூட் பீலரு. இது வந்து இந்த பீச்சிலலாம் போனீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இது உள்ளே சுற்றினா அப்படியே வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவே நம்மளால் பண்ண முடியுமா. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆப்பிள் கட்டரு. இதில் வந்து நம்ம ஆப்பிளை வச்சு ஒரு அமுக்கணுன்னா ஆப்பிள் வந்து அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வந்துருமா. அண்ட் இதுதான் ஹைலைட்டு. இது என்னன்னா கார்ன் கட்டரு. கானை வந்து உள்ளே அப்படியே விட்டு நம்ம வந்து மேலே இருக்கிறத மட்டும் உரிச்சு எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வெஜிடபிள் கட்டர். வெஜிடபிள் வந்து நல்லா கட் பண்ணுறது. இதுவும் வந்து அதே மாதிரி தான். அம்மா கத்தி மேலே ஷார்ப்பாக இருக்குது. இதுவும் வந்துட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் கட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சக்சஸ். இவ்வளோ வாங்கினதில் இது ஒன்று தான் உருப்படியாக அவங்க சொன்ன மாதிரி கட்டாகி வந்திருக்கு. ஸோ ஆப்பிள் கட்டரு இது யூஸ் தான் போல இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தது கூட ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், காசு கொடுத்து தண்டத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன யூஸுங்க? இதெல்லாம் பார்க்க எனக்கு வெறி தான் ஆகுது. சரி, ஓகே, எப்படியோ ஆப்பிள் கட்டர் ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கார்ன் கட்டர். ஓகேவா, இதுக்கு பேர் தான் வந்து கார்ன் கட்டர். ஸோ கார்னை உள்ளே விட்டு சுற்றணும் அப்படின்னா கார்ன்லாம் தனியாக வந்துருமா? ஆமாப்பா, ஃப்ரீயெல்லாம் வேலை செய்யுது, காசு கொடுத்ததெல்லாம் வேலை செய்யுது. இதுவும் வேலை செய்யுது. ஆச்சரியமா இருக்கு. நான் இது வந்து சத்தியமா ஒர்க் ஆகுன்றது 1% கூட எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துட்டு கட் பண்ணி. ஏன்னா கார்ன் நிறைய பேருக்கு வந்து இது கட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ இது பாருங்க, நானே ஒரு செகண்ட்ல முழுசா கட் பண்ணிட்டேன் பாருங்க. 10 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? அவங்க சொன்ன அந்த 10 செகண்ட்ஸ் வந்து இதில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் ஒர்த்து, ஆப்பிள் கட்டரும் ஒர்த்து. அப்பா. ஸோ மூணாவதாக வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு இது. இந்த உருளைக்கிழங்கு இப்படி குத்திட்டு சுற்றணும் அப்படின்னா அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மாதிரி வருமா. ஸோ ட்ரை பண்ணிடுவோமா? பொட்டேட்டோ வச்சாச்சு, அதில் இந்த பீலர் சுற்றியாச்சு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இல்லை, இது ஸ்மாஷ் பொட்டேட்டோ மாதிரி அது இஷ்டத்துக்கு எதையா கட் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர்த்து இது ஸ்க்ரூ மாதிரி உள்ளே போயிடுச்சு. பட் அது கட் பண்ணலைங்க. இது தண்டங்க. இங்கே பாருங்க, அவங்க காட்டும் போது அழகாக காமிச்சாங்க. இது தண்டம். இது பார்த்தாலே தெரியுது, இது குவாலிட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு இதை கொடுத்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி உள்ளே விட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு உருளைக்கிழங்கு நாசமாக போனது தான் மிச்சம். வேஸ்ட். இது வேஸ்ட்டு. இந்த பீலர், ஆரஞ்சு பீலர் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. கட்டெல்லாம் பண்ணுது, பட் ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆரஞ்சு பீலர்னே எழுதி போட்டாங்க. ஓகேவா, நீங்கள் சாத்துக்குடியை வச்சு ட்ரை பண்ணுறீங்க. சாத்துக்குடி எவ்வளோ ஹார்டாக இருக்கும், அதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட் வேலை செய்யாது. எங்கள் ப்ராடக்ட் ஒன்லி வந்து ஆரஞ்சு கூட மட்டும்தான் வேலை செய்யுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் ஆரஞ்சையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்சு கூட இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பாதி % வேலையாச்சும் பண்ணி கொடுக்கணும், நம்ம மீதி வேலையை பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து எங்கே பாருங்க, இப்படி பிடிச்சி நான் இதை வச்சு இழுக்கிறதுக்கு நான் இந்த கையை வச்சு இப்படி இழுத்தா அதுக்கு மேலே நல்லாவே வந்துடுது பாருங்க. ஸோ அதனால ஆரஞ்சு பீலர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வாங்கி வேஸ்ட்டு. நம்மளே ஒன்று கட் பண்ணிட்டு கை வச்சு பிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு 4 பக்கம் இப்படி சருன்னு இழுத்து விட்டா அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பீலர் கொயிங்
ஸோ இப்போ தான் நம்ம மெயின் ஐட்டத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரீயெல்லாம் வேலை செஞ்சிருச்சு. இப்போ காசு கொடுத்து வாங்கினது வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பீன்ஸை வந்து நம்ம இதில் வச்சு கட் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த கத்தியில் வந்து ஒரு தடவை தான் கட் பண்ண முடியும் இல்லையா? இதில் வந்து ஒரு 4 பிளேடா 5 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிளேடு கட் பண்ணும்போது என்ன ஆகும், 5 கட் ஆகும்ல. ஸோ அதுதான் அவங்களுடைய இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடுவோமா? எது வந்தாலும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி சொல்லிடணும். நம்ம அவங்கள சும்மா குத்தம் சொல்லக்கூடாது இல்லை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள சும்மா குத்தம் சொல்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம், இது வந்து ஒர்க் பண்ணுது. நம்ம சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணி கொடுக்குது. ஒர்க் பண்ணுறதை என்றைக்குமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடணும், சும்மா வந்து சொல்லக்கூடாது. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லானு சொல்லலை, சொல்லிட்டு இருக்கும்போதே கரண்ட் கீழே விழுந்து பாருங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப மொக்க. ஒரு மட்டமான பிளாஸ்டிக் தான். ஏதாச்சும் ஒரு டைட்டான ப்ராடக்டை உள்ளே வச்சு கொஞ்சம் வெயிட்டான ப்ராடக்ட் உள்ள டப்புன்னு வாங்கினா உடஞ்சி தனித்தனியாக வந்துருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே பீலரும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி பீல் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி யூஸ் தான். ஓகே தான், யூஸ் தான், ஓகே தான். இதுக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்னா அவுட் ஆஃப் 5க்கு ஒரு 2.5, ஒரு 50% மார்க் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து இது ஒரு கட்டுறான், வெஜிடபிள் கட்டுறான். இதுவும் அதே தான், கிட்டத்தட்ட அதே தான். இந்த ஓகே தாங்க. இது 399 ரூபாய்க்கு நம்ம இதை கொடுத்து வாங்கும்போது ஒரு 4 ஐட்டம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருது. ஐ மீன் இது கூட ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காம்போவில் பார்க்கும்போது தி ஒஸ்ட் அப்படின்னா இந்த பீலர் அண்ட் இந்த பொட்டேட்டோ வந்து சுத்தம். பீலர் ஆச்சு ஓகே, ஒரு 25% நம்மளுக்கு பிச்சு கொடுக்கறதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராடக்டை அதாவது ஃப்ரீ ஐட்டம்ஸை அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு, இது கொஞ்சம் ஒஸ்ட்டு, இது பெஸ்ட்டு, இது பெஸ்ட்டு. இது வந்து குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் கொடுத்த வேலையை கரெக்டாக பார்க்குது. ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து ஒரு 3 கொடுத்துடலாம். பட் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, பை 1 கெட் 1ன்னு சொல்லிட்டு இவனும் முட்டை. ஸோ என்னுடைய 800 ரூபா காசு தான் இதில் போட்டு தண்டமாக போயிடுச்சு. இதனால 5 பைசாக்கு சொல்லுவாங்கல்ல, சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ப்ராடக்டை நான் வந்து மனமாற ரெஃபர் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லாத ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதை வாங்குங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு 1200 ரூபா செலவு. அவங்க காட்டுற டெமோக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான். இது அவங்க தைக்கும் போதெல்லாம் வந்துட்டு அப்படியே என்னமோ அப்படியே இதுவும் பயங்கரமாக தைக்கிற மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலான்னு வேறு சொன்னாங்க பாருங்க. அதுதான் சரியான காமெடியே. இதில் நான் ஃபோன் பண்ணும்போது என் ட்ரெஸ்ஸை தைச்சிக்கலாமா பிறந்த நாளைக்குன்னா நான் 2 இழு வரக்க மாட்டுது இது. ஸோ நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறமும் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது ஏது இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்ட் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, எது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த பார்ட் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.